தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இந்த தெய்வீக திருப்பலியானது ஆண்டனி ராஜேஷ் தீ ஆவியிலிருந்து விடுபடவும் பூரண நலம் பெறவும் தூய ஆவியால் நிரப்பப்படவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்தோடு நம்முடைய கருத்துக்களையும் இறை பலிபீடத்திலே ஒப்பு கொடுத்து இறை ஆசீர் வேண்டி மன்றாடுவோம். புனித அந்தோணியாருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த நாளில் தாமே புனித அந்தோணியாரின் பரிந்துரை வேண்டி பாதுகாவல் வேண்டி சிறப்பாக இந்த பலியிலே மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானதுதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, புனித அந்தோணியாரை விண்ணக படிப்பினையால் நிரப்ப திருவுளம் கொண்டீரே. அவருடைய பரிந்துரையால் அதே படிப்பினையை நாங்கள் உண்மையுடன் பாதுகாக்கவும் எங்கள் நன்னடத்தையால் அதை அறிவிக்கவும் எங்களுக்கு அருள்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் அன்னாவை நினைவு கூர்ந்தார். அவர் சாமுவேலை ஈன்றெடுத்தார். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 9 முதல் 20 முடிய. அந்நாட்களில் சிலோவில் உண்டு குடித்த பின்பு அன்னா எழுந்தார். குரு ஏலி ஆண்டவரிடம் கோவிலின் முற்றத்தில் ஒரு இருக்கையில் அமர்ந்திருந்தார். அன்னா மனம் கசந்து அழுது புலம்பி ஆண்டவரிடம் மன்றாடினார். அவர் பொருத்தனை செய்து வேண்டிக் கொண்டது. படைகளின் ஆண்டவரே, நீர் உம் அடியலாகிய என் துயரத்தை கண்ணோக்கி என்னை மறவாமல் நினைவு கூர்ந்து எனக்கு ஒரு ஆண் குழந்தையை தருவீரானால் அவளை அவன் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவராகிய உமக்கு ஒப்பு கொடுப்பேன். அவனது தலைமேல் சவர கத்தியை படாது. அவர் இவ்வாறு ஆண்டவர் திருமுன் தொடர்ந்து மன்றாடி கொண்டிருந்தபோது ஏலி அவருடைய வாயை கவனித்தான். அன்னா தம் உள்ளத்தினுள்ளே பேசி கொண்டிருந்தார்.
அவருடைய உதடுகள் மட்டும் அசைந்தன, குரல் கேட்கவில்லை. ஆகவே ஏலி அவரை ஒரு குடிகாரி என்று கருதினார். ஏலி அவரை நோக்கி, எவ்வளவு காலம் நீ குடிகாரியாயிருப்பாய்? மது அருந்துவதை நிறுத்து என்றார். அதற்கு அன்னா மறுமொழியாக, இல்லை என் தலைவரே, நான் உள்ளம் நொந்த ஒரு பெண். திராட்சை ரசத்தையோ வேறெந்த மதுவையோ நான் அருந்தவில்லை. மாறாக ஆண்டவர் திருமுன் என் உள்ளத்தை கொட்டி கொண்டிருக்கிறேன். அடியாளை ஒரு கீழ்த்தர பெண்ணாக கருத வேண்டாம். ஏனெனில் என் துன்ப துயரங்களின் மிகுதியால் நான் இதுவரை பேசி கொண்டே இருந்தேன் என்று கூறினான். பிறகு ஏலி மனநிறைவோடு செல், இஸ்ரேலின் கடவுள் நீ அவரிடம் விண்ணப்பித்த உனது வேண்டுகோளை கேட்டருள்வார் என்று பதிலளித்தான். அதற்கு அன்னா, அடியாள் கண் முன்னே அருள் பெறுவாளாக என்று கூறி தம் வழியே சென்று உணவு அருந்தினார். இதன் பின் அவர் முகம் வாடியிருக்கவில்லை. அவர்கள் காலையில் எழுந்து ஆண்டவர் திருமுன் வழிபட்டுவிட்டு திரும்பி சென்று ராமாவில் இருந்த தங்கள் இல்லம் அடைந்தனர். எல்கானா தம் மனைவி அன்னாவோடு கூடி வாழ்ந்தார். ஆண்டவரும் அவரை நினைவு கூர்ந்தார். உரிய காலத்தில் அன்னா கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுத்தான். நான் அவனை ஆண்டவரிடமிருந்து கேட்டேன் என்று சொல்லி அவர் அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரின் என் ஆற்றல் உயர்கின்றது. என் வாய் என் எதிரிகளை பழிக்கின்றது. ஏனெனில் நான் நீர் அளிக்கும் மீட்பில் களிப்படைகிறேன். பல்லவி. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. வலியோரின் வில்கள் உடைக்கப்படுகின்றன. தடுமாறினோர் வலிமை பெறுகின்றனர். நிறைவுடன் வாழ்ந்தோர் கூலிக்கு உணவு பெறுகின்றனர். பசியுடன் இருந்தோர் பசி தீத்தார் ஆக்கியுள்ளனர். மலடி எழுபவரை பெற்றெடுத்துள்ளான். பல புதல்வரை பெற்றவளோ தனியல் ஆகின்றாள். பல்லவி. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவர் கொள்கிறார், உயிரும் தருகின்றார். பாதாளத்தில் தள்ளுகிறார், உயர்த்துகின்றார். ஆண்டவர் ஏழையாக்குகிறார், செல்வராக்குகின்றார். தாழ்த்துகின்றார், மேன்மைப்படுத்துகின்றார். பல்லவி. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. புழுதி நின்று அவர் ஏழைகளை உயர்த்துகின்றான். குப்பை நின்று வறியவரை தூக்கிவிடுகின்றான். உயர்குடியினரோடு அவர்களை அமர்த்துகின்றார். பல்லவி. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. அதை மனித வார்த்தையாக அல்ல, கடவுளின் வார்த்தையாகவே ஏற்றுக்கொண்டீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 1 இறை வசனங்கள் 21 முதல் 28 முடிய. இயேசுவும் சீடர்களும் கப்பர்நாகும் ஊரில் நுழைந்தார்கள். ஓய்வு நாட்களில் இயேசு தொழுகை கூடத்திற்கு சென்று கற்பித்து வந்தார்.
அவருடைய போதனையை குறித்து மக்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். ஏனெனில் அவர் மறைநூல் அறிஞரைப் போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு கற்பித்து வந்தார். அப்போது அவர்களுடைய தொழுகை கூடத்தில் தீய ஆவி பிடித்திருந்த ஒருவர் இருந்தார். அவரை பிடித்திருந்த ஆவி, நாசரேத்து இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? எங்களை ஒழித்து விடவா வந்தீர்? நீர் யார் என எனக்கு தெரியும். நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று கத்தியது. வாயை மூடு, இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதனை அதட்டினார். அப்பொழுது அத்தீய ஆவி அம்மனிதருக்கு வலிப்பு உண்டாக்கி பெருங்கூச்சலிட்டு அவரை விட்டு வெளியேறிற்று. அவர்கள் அனைவரும் திகைப்புற்று, இது என்ன? இது அதிகாரம் கொண்ட புதிய போதனையா இருக்கிறதே. இவர் தீய ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவையும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே என்று தங்களிடையே பேசிக்கொண்டனர். அவரை பற்றிய செய்தி உடனே கலிலேயாவின் சுற்றுப்புறமெங்கும் பரவியது. ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மக்கள் தொகை கணக்கெடுக்கும் அதிகாரி ஒருவர் வீடு வீடாக சென்று மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கான தரவுகளை வாங்கி கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு வீட்டிற்கு சென்று தகவல்களை சேகரிக்க உள்ளே நுழைகின்றார். உள்ளே நுழைகிற பொழுது வீட்டிற்குள்ளே பார்க்கிறார், அந்த வீட்டின் கணவனும் மனைவியும் சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த கணக்கெடுக்க சென்றவருக்கு கொஞ்சம் சங்கடமாய் போய்விட்டது. என்ன செய்வது என்று தெரியவில்லை. வீட்டிற்கு கணக்கு எடுக்க வந்திருக்கிறோம், மக்கள் தொகை கணக்கெடுப்பு. ஆனால் இப்படி வீட்டில் கணவனும் மனைவியும் சண்டையிட்டு கொண்டிருக்கிறார்களே என்று என்ன சொல்ல வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு குழப்பத்திலே இருந்தார். சரி, சண்டையை நிப்பாட்டுவார்கள் என்று கொஞ்ச நேரம் பொறுத்து கொண்டிருந்தார். அங்கே 2 பேரும் சண்டையை நிப்பாட்டியவாறு தெரியவில்லை. அருகிலே அவர்களுடைய மகன் நின்று கொண்டிருந்தான். இந்த கணக்கு எடுப்பதற்காக சென்றவர் என்ன நினைத்தார்? சரி, வீட்டிலே கணவனும் மனைவியும் சண்டையை நிப்பாட்டுவதாக தெரியவில்லை. எனவே அவர்களுடைய மகனிடத்திலே தகவல்களை கேட்டு சென்று விடலாம் என்று சொல்லி அந்த கணக்கெடுக்கக்கூடிய நபர் அந்த வீட்டின் மகனிடத்தில் கேட்டார், உங்களுடைய வீட்டின் தலைவர் யார் என்று கேட்டார். அப்பொழுது அந்த மகன், அதற்காகத்தான் என்னுடைய அப்பாவும் அம்மாவும் சண்டையிட்டு கொண்டிருக்கிறார்கள். யார் தலைவர் என்று இன்னும் கொஞ்ச நேரத்தில் பேசி முடிவுக்கு வந்து விடுவார்கள், கேட்டு எழுதிவிட்டு செல்லுங்கள் என்று சொன்னாராம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பல நேரங்களில் நாமும் கூட நம்முடைய குடும்பங்களிலும் கூட இப்படிப்பட்ட மனநிலை உடையவர்களாக இருக்கிறோம். பிறர் மீது அதிகாரம் செலுத்த வேண்டும், நாம் தான் பெரியவர்கள் என்கின்ற அந்த ஒரு மனநிலைதான் பல நேரங்களில் பல மனிதர்களிடத்தில் பல குடும்பங்களில் உள்ள அமைதியை, மகிழ்ச்சியை சீர்குலைத்து விடுகிறது. எப்பொழுது நாம் மற்றவர்கள் மீது அதிகாரம் செலுத்த ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுதே மற்றவர்களின் அன்பை நாம் பெற தகுதி அற்றவர்களாக மாறிவிடுகிறோம். நாம் அதிகாரத்தோடு செயல்படுகிற பொழுது மற்றவர்கள் நம்மீது செலுத்தக்கூடிய அன்பும் ஒரு விதமான போலி அன்பாகத்தான் இருக்க முடியுமே தவிர அது உண்மையான அன்பாக இருக்க முடியாது. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த மனநிலை கொண்டிருக்க கூடாது. தேவையற்ற அதிகாரங்களை, ஆணவங்களை நாம் கொண்டிராமல் உண்மையான அன்பை கொண்டிருக்கிற பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்வு ஒரு அர்த்தம் நிறைந்த ஒரு வாழ்வாக இருக்கும். நாம் கொடுக்கக்கூடிய அதே அன்பை மற்றவர்களும் நமக்கு கொடுப்பார்கள். இல்லை என்று சொன்னால் நம்முடைய அதிகாரத்திற்கு பயந்து அவர்கள் ஒரு போலி அன்பை நமக்கு தருவார்களை தவிர அது உண்மையான அன்பாக இருக்க முடியாது. அன்பு மக்களை, நம்முடைய வாழ்வை சற்று சிந்தித்து பார்ப்போம். என்னுடைய வாழ்வில் நான் இப்படிப்பட்ட சுயநல அதிகாரங்களை மையப்படுத்தி வாழுகின்றேனா, அல்லது என்னுடைய வாழ்க்கையிலே நான் உண்மையான அன்பை கொண்டிருக்கிறேனா? அப்படிப்பட்ட அந்த உண்மையான அன்பு நிச்சயமாக நமக்கு ஏராளமான ஆசீர்வாதங்களை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்று வரும்.
அப்படிப்பட்ட அந்த உண்மையை நம்முடைய உள்ளத்தில் நாம் கொண்டிருக்கின்ற பொழுது, உண்மை அன்பை கொண்டிருக்கின்ற பொழுது, இயல்பிலேயே ஆண்டவர் நமக்கான அதிகாரத்தை நமக்கு தருவார். அது மக்களை அடக்கி ஆளக்கூடிய அதிகாரம் அல்ல, மாறாக மற்றவர்களுக்கு வாழ்வு கொடுக்கக்கூடிய அதிகாரம். அது ஒரு அன்பான அதிகாரம். அந்த அதிகாரத்தை தான் ஆண்டவர் இன்றைய நற்செய்தியிலே வெளிப்படுத்துகிறார். தீய ஆவியை ஆண்டவர் விரட்டி அந்த மனிதருக்கு ஒரு புதிய வாழ்வை கொடுக்கின்றார். அது தன்னுடைய சுய நலத்திற்காக பயன்படுத்தப்பட்ட அதிகாரம் கிடையாது, மற்றவரின் நலனுக்காக பயன்படுத்தப்பட்ட, மற்றவருக்கு வாழ்வு கொடுக்க பயன்படுத்தப்பட்ட அதிகாரம். ஆனால் மறைநூல் அறிஞர்கள், பரிசேயர்கள், இவர்களுடைய அதிகாரம் எப்படிப்பட்டதாக இருந்தது? தாங்கள்தான் பெரியவர்கள் என்கின்ற மனநிலையிலே அவர்கள் அதிகாரத்தை மக்கள் மீது திணித்து கொண்டிருந்தார்கள். மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்த வேண்டும் என்று விரும்பி அவர்களை அடக்கி ஒடுக்கினார்கள். அன்பு மக்களை, நம்முடைய வாழ்வை சற்று சிந்தித்து பார்த்து, என்னுடைய அதிகாரம் அன்பான அதிகாரமாக இருக்கிறதா அல்லது பிறரை அடக்கி ஆளக்கூடிய ஒரு அதிகாரமாக இருக்கிறதா என்று சிந்திப்போம். அன்பான அதிகாரம் நமக்கு மட்டும் வாழ்வளிப்பதோடு நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அனைவருக்கும் வாழ்வை கொடுக்கும். எனவே அந்த மனநிலையை நாமும் கொண்டு அன்பான அதிகாரம் கொண்ட மக்களாக இறைவனை நம்முடைய வாழ்க்கையிலே பிரதிபலிப்பவர்களாக வாழ வரம் கேட்டு தொடர்ந்து இந்த பலியிலே இணைந்து மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, என்னுடைய இதும் உங்களுடைய இதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உமது மாட்சியை பரப்பிட புனித அந்தோணியாரை இடையராது ஒளிர்வித்தது போல தூய ஆவியாருடைய நம்பிக்கையின் ஒளியால் எங்களை நிரப்புவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோணியாருடைய நினைவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றீர். அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து
உமக்கு புகழ்ச்சி பண் இசைத்து முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித அந்தோணியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக
உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோ. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோ. புனித அந்தோணியாரின் படிப்பினைகளை கடைபிடித்து நாங்கள் பெற்றுக்கொண்ட கொடைகளுக்காக என்றும் நன்றியுள்ளவர்களாய் இருப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இனிய கீதம் பாடுவேன் இதயம் நிறைந்த புனிதர்க்கு. உம் புகழை நான் பாட என்னுள்ளம் மகிழ்வால் துள்ளுதையா. உம் புகழை நான் பாட என்னுள்ளம் மகிழ்வால் தொல்லுதையா தொல்லுதையா. ஒவ்வாள் தொத்தியின் பாது காவலானவரே எங்கள் அந்தோணியாரே. குழந்தை இயேசுவை கையிலேந்தி குழந்தை வரங்கள் தந்திடுவே. குழந்தை இயேசுவை கையிலேந்தி குழந்தை வரங்கள் தந்திடுவே. இனிய கீதம் பாடுவேன் இதயம் நிறைந்த புனிதர்க்கு. பதுவை புனிதரே பேய்களை எல்லாம் ஓட்டிடுவீர். நோய்களை எல்லாம் நீக்கிடுவீர். கேட்ட வரங்கள் தந்திடுவீர். நோய்களை எல்லாம் நீக்கிடுவீர். கேட்ட வரங்கள் தந்திடுவீர். இனிய கீதம் பாடுவேன் இதயம் நிறைந்த புனிதர்க்கு. காணாமல் போன பொருட்களை தேடி நாங்கள் கண்டடைய உம்மிடம் நாங்கள் வேண்டிக் கொண்டால் உடனே அதுவும் கிடைத்திடும். நன்றி சொல்வோம் நாம் நன்றி சொல்வோம். கோடி கோடி நன்றி சொல்வோம். கோடி அற்புதரே உமக்கு கோடி கோடி நன்றி சொல்வோம். கோடி அற்புதரே உமக்கு கோடி கோடி நன்றி சொல்வோம். இனிய கீதம் பாடுவே இதயம் நிறைந்த புனிதர்க்கு. உம் புகழை நான் பாட என்னுள்ளம் மகிழ்வான் துள்ளுதையா. உம் புகழை நான் பாட என்னுள்ளம் மகிழ்வான் துள்ளுதையா துள்ளுதையா. திருப்பலியை நிறைவேற்றிய தந்தையவர்களின் ஆன்ம நலனுக்காகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் அருள் சகோதரிகளின் உடல் உள்ள நலனுக்காகவும் அவர்களது பணி சிறக்கவும் திருப்பலியில் பங்கேற்ற ஒவ்வொருவரின் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளின் நட்படிப்பிற்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்.
சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையும் எங்கிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நிலையான புகழுக்குரிய தூய நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.